சார் இப்ப நெறைய பேர் வந்து ஏர்லி ரிட்டயர்மென்ட்லாம் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ ரிட்டயர்மென்ட்ட பீப்பிள் ஏன் சார் கன்சிடர் பண்ணணும்? ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பையன படிக்க வைக்கணும். மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கணும். இல்லன்னா யுஜி படிக்க வைக்கணும்னா, பேங்க்லயே லோன் குடுத்துருவாங்க. நீங்க ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்டின்னா, 2 வீலருக்கு லோன் குடுப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வந்து மேரேஜ்க்கு ஒரு லோன் குடுங்க. பெர்சனல் லோன் குடுங்கன்னா, ஒரு பெர்சனல் லோன் தருவாங்க. வீடு கட்டணும் அப்டின்னா, வீட்டுக்கு லோன் தருவாங்க. நான் நாளையிலருந்து நான் ஆஃபீஸ்க்கே போறதில்ல சார். நான் வீட்ல தான் உட்கார்ந்திருக்க போறேன். வீட்ல உட்கார்ந்து தான் சாப்பிட போறேன். எனக்கு ஒரு 50,00,000 கடன் குடுங்கன்னா, யாராவது குடுப்பாங்களா ம். மேடம்? யாரும் குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னாக்க, இந்த ரிட்டயர்மென்ட்க்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்காது. உங்ககிட்ட ஒரு அசெட் இருந்ததுன்னா, இப்ப என்கிட்ட ஒரு 2, 3 ரியல் எஸ்டேட் இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணேன்னா, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தீங்கன்னாக்க, இப்ப புதுசா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது யாருமே அந்த அளவுக்கு இது பண்றதில்ல. அது வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ்ன்னு சொல்றோம். இப்ப என்கிட்ட வந்து ரூ. 1,00,00,000 உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. ம். அந்த அபார்ட்மெண்ட்ட நான் கடைசி வரைக்கும் நான் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அத வந்து மார்ட்கேஜ் பண்ணிட்டு, நீங்க மாசம் மாசம் ஒரு எஸ்டபிள்யூபி மாரி கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. ரிவர்ஸ் மார்ட்கேஜ்ன்னு. கடைசியா உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்காது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த 20 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் உங்க ஓனர்ஷிப் போயிடும். பேங்க்குக்கு போயிடும்.